பொதுவாக நம்ம லைஃப்ல பிசிக்கலி சில பெயினை எதிர்பாராத விதமா நம்ம அனுபவிப்போம். எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும்னா, நகம் வெட்டும் போது யதார்த்தமா நகத்து கூட சேர்த்து கொஞ்சம் சதையை வெட்டிட்டாலோ அதோடைய வலி கொஞ்சம் உக்கரமா தான் இருக்கும். பட் இதை விட இன்னும் வலிகள் அதிகமா இருக்கிறதுனா, நம்ம சமைக்கும் போதோ அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியோ சூடான எண்ணெயோ நம்ம உடம்பு மேல பட்டுட்டா அதோடைய எரிச்சலுமே மிக மோசமா இருக்கும். ஆனா இந்த சின்ன சின்ன வலிகளை விட ஒரு கொடூரமான ஒரு வலியை அனுபவிச்ச ஒரு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அந்த பொண்ணு அனுபவிச்ச வலிகளை நீங்க காதால கேட்டா அதை கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. இப்படிலாம் கூட இந்த பொண்ணுக்கு நடந்துச்சா அப்படின்னு ஆச்சரியம் தான் படுவீங்க. நான் இந்த கேஸை எடுத்து படிக்கும்போது கூட எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த கேஸ்ல ஒரு ஃபாரன்சிக் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பெயினுக்குமே ஒரு லெவல் ஒன்று இருக்கும். அதாவது 1ல இருந்து 10க்குள்ள இந்த லெவல்ல தான் இவங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற விக்டிம் அனுபவிச்ச பெயினுடைய லெவல் 10 அவுட் ஆஃப் 10. அப்போ எந்த அளவுக்கு உக்கிரமா அந்த பெயின் இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. சாதாரண ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்க மயக்க மருந்து கொடுத்துறதுனால இந்த 10 அவுட் ஆஃப்ல ஓரளவுக்கு அந்த பெயின்லாம் குறைஞ்சி நம்மளால தாங்கிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் அந்த பெயின் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல அந்த விக்டிம் அனுபவிச்ச கொடூரங்கள் எல்லாமே நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்களுடைய பல்ல அவங்க உயிரோட இருக்கிற நேரத்திலேயே கொரடை வச்சு பிடுங்கி இருந்திருக்காங்க. சாதாரண ஒரு பல்லு வலி வந்தா கூட நமக்கு எந்த அளவுக்கு வலி இருக்கும். ஆனா இந்த விக்டிமுக்கு எந்த ஒரு மயக்க மருந்துமே கொடுக்காம அவங்களுடைய பல்ல உயிரோட இருக்கும்போது தெளிவா இருக்கும்போது பிடுங்கி இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வலியை அந்த விக்டிம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே நடந்தது வேற எங்கேயுமே கிடையாது, நம்முடைய தமிழர்கள் அதிகமா வாழக்கூடிய மலேசியா நாட்டில் தான். யார் இந்த விக்டிம், அவங்களுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இந்த வழக்கு எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு, அப்படி தெரிய வந்ததன் மூலமா அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சது அப்படின்ற இப்படி பல கேள்விகள் இருக்கிற ஒரு மோசமான சம்பவத்தை தான் நான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கதையுடைய ஆரம்பம் எப்பயில இருந்து வெளியில வர ஆரம்பிக்குதுன்னா, சரியா டிசம்பர் 13, 2021 தான். அதாவது கொரோனா டைம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் மலேசியாவுடைய ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான் இந்த சபா. இந்த சபா எங்க இருக்குன்னா, நீங்க மேப்ல பார்க்கும்போதே தெரியும், புர்னே நாட்டுக்கு பக்கத்துல தான் இந்த சபா அப்படின்ற இந்த ஸ்டேட் இருக்கு. இந்த ஸ்டேட்ல தான் கொட்டைக்கினாபாலு அப்படின்ற இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து 93 கிலோமீட்டர் தள்ளி குண்டாசாங் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு தான் ஒரு கப்பல் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு இந்த டிசம்பர் 13ஆம் தேதி அவங்களுடைய பிளாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்திருக்காங்க. அப்படி அந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே களைப்போட அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் ஒன்று அடிக்குது. என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்லமா அந்த வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துல அவங்களுடைய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 28 வயது இருந்த நூர் அஃபியா அப்படின்ற ஒரு பெண் எந்த ஒரு அசையுமே இல்லாம மர்மமான முறையில் அந்த இடத்துல கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போன அந்த கணவன் மனைவி 2 பேருமே அந்த வேலைக்கார பெண்மணி கிட்ட வந்து அந்த பெண்ணை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சதும் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அந்த கணவன் மனைவிக்கு தெரியுது. இருந்தாலுமே அந்த பொண்ணை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல 100 கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. இதனால பதறி போன அந்த கணவன் மனைவி உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருமே கொஞ்சம் கூட டிலே பண்ணாம சம்பவ இடத்துக்கு போயிட்டு இறந்து கிடக்கிற அந்த பொண்ணுடைய பொசிஷனை பார்க்கும்போதே அவங்களுக்கு பயங்கரமான சந்தேகங்கள்லாம் அந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய தலைமுடி எல்லாமே சேவ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுடைய முகம், கண்ணு, வாய் அப்படின்னு பல இடங்கள்ல வீக்கம் காணப்படுது. அதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய உடம்பு பகுதியில் பல இடங்கள்ல கீறல்கள் காணப்படுது. அந்த கீறல்களுடைய ஆழத்தை பார்க்கும்போதே இந்த பொண்ணு பல சித்திரவதைகள் அனுபவிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஆபீசருக்கு தோணி இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அரை நிர்வாணத்தோட தான் அன்னைக்கு அந்த பிளாட்ல இறந்து கிடந்திருக்காங்க. மேற்கொண்டு தகவல் கொடுத்த இந்த கணவன் மனைவி கிட்ட கேட்கும்போது இவங்க 2-3 நாட்களுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற அந்த ஊருக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் இப்படி வந்து பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு இறந்து கிடக்குறா அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இறந்து கிடக்குற அந்த
பெண்ணுடைய சடலத்துல இருந்து அந்த பேட் ஸ்மெல்ல தவிர ஆன்டிசெப்டிக் மற்றும் சில கெமிக்கலோடைய வாசனைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய சடலத்தை யாரோ சில பேர் மறைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இது வெளியில தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் சம்பவ இடத்திலேயே எழ ஆரம்பிக்குது. இதனால தகவல் கொடுத்த அந்த கணவன் மனைவி 2 பேர் மேலேயுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு அவங்களுடைய சந்தேக பார்வை போயிட்டு இமிடியேட்டா தங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் மற்றும் ஃபாரன்சிக் ஆஃபீஸரெல்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 34 வயதில் இருந்த எட்டிகா சிட்டி அப்படின்ற ஒரு பெண், இவங்களுடைய கணவர் தான் 44 வயதில் இருந்த முகமது ஆம்பிரி. இந்த 2 பேருக்கும் 2013 தான் திருமணம் ஆயிருந்திருக்கு. இதுல இந்த எட்டிகா சிட்டி அப்படின்ற பெண் 2012 அந்த மலேசியாவில் நடக்கக்கூடிய மாஸ்டர் செஃப் அப்படின்ற நம்ம ஊர்ல குக்கு வித் கோமாளி மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ல இவங்க கலந்துக்கிட்டு டாப் 3ல வந்து ஃபைனலிஸ்டாவுமே இந்த பொண்ணு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சதுக்கு பிறகு இந்த முகமது ஆம்பிரி அப்படின்ற ஒருத்தரை 2013 திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த கொலை சம்பவம் நடக்கும்போது கூட ட்வின்ஸ் குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்திருக்கு. என்னதான் கணவன் மனைவி பார்க்கறதுக்கு வெளியில நல்லா தெரிஞ்சாலுமே அவங்களுடைய வீட்டு டோருக்குள்ள பல கொடூரமான விஷயங்களை அவங்க பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு முழு சந்தேகமும் இந்த கணவன் மனைவி மேல எழ ஆரம்பிச்சதும் அவங்க உண்மையிலேயே அந்த ட்ரிப்புக்கு போனாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இதுக்காக அவங்களுடைய மொபைல் போன் 2த்தையுமே வாங்கி இருந்திருக்காங்க. அவங்களுடைய 2 பேருடைய நம்பரையுமே கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி இந்த 2 பேரும் இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த சடலத்தை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுடைய மொபைலை பார்க்கும்போது தான் மொத்த மலேசியா இந்தோனேஷியா நாடே அதிர்ந்து போற மாதிரியான விஷயம் வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு அவங்களுடைய போன்ல பார்த்த அந்த விஷயத்தை அந்த போலீஸால என்னைக்குமே மறக்க முடியாது. உண்மையிலேயே இதை லைவா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த மொபைல்ல பார்க்கும்போது இருந்திருக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன், ராங் டர்ன் படங்கள்ல வரக்கூடிய கொடூரமான டார்ச்சர் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை விட அதை விட கொடூரமான ஒரு வீடியோவை தான் அன்னைக்கு அந்த போன்ல போலீஸ் ஆபீசர் பார்த்து இருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு அதில் இன்னும் பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே ஒரு சீக்ரெட்டான ஃபோல்டர்லையோ ஒரு ஹிடன் ஃபோல்டர்லையோ இல்லை. நார்மலாக கேஷுவலாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி நம்மளுடைய கேலரியில் போய் சேவ் ஆகும் அந்த மாதிரி தான் அவங்க பார்த்த வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே இருக்கிறது யாருன்னா இறந்து கிடக்கிற அந்த வீட்டுக்கு வேலைக்கார பெண்மணியான நூர் அஃபியா தான். இந்த நூர் அஃபியாவை போட்டு இவங்க கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. அவங்க கையில கிடைக்கிற மெட்டல் ராடை எடுத்து அடிக்கிறது, அவங்களுடைய பல்லுல அந்த மெட்டல் ராடை வச்சு குத்துறது, சுடுதண்ணியை எடுத்து மேலே ஊத்துறது, அவங்கள கீறுறது போன்ற மாதிரியான வீடியோகள்லாம் எடுத்து வச்சு அதை இவங்க பார்த்து கூட ரசிச்சு இருந்திருக்காங்க. அந்த வீடியோவில் அந்த 2 பேருடைய கான்வர்சேஷனுமே சிரிக்கிற மாதிரியும் ஃபன் பண்ற மாதிரியும் தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண வீடியோஸ் போட்டோஸை பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் மேலும் பேரதிர்ச்சி தான் இருந்திருக்கு. இன்னொரு வீடியோல ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுடைய பல்ல மெட்டல் ராடை வச்சு உடைச்சிருந்தாலும் கூட இடிக்கு மாதிரி இருக்கிற இந்த கொரடை எடுத்து அவங்களுடைய பல்ல உயிரோட இருக்கும் போதே புடுங்கி இருந்திருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் ஷூட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான ஒரு அரக்கத்தனமான விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கனவுல கூட நம்ம இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, இப்படிலாம் கூட உண்மையிலே நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். அந்த அளவுக்கான ஒரு கொடூரத்தை தான் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த 2 பேருமே கொடுத்திருந்திருக்காங்க. இவ்வளவு சித்திரவதைகள்லாம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எதனால போலீஸ் கிட்ட இவங்க இறந்து போயிட்டாங்க, ட்ரிப் போன மாதிரியான டிராமாலாம் நடத்தி போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுமே இமிடியேட்டா அந்த 2 பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த நூர் அஃபியாவை பத்தி விசாரணை பண்ணும்போது அவங்களுடைய சொந்த நாடு இந்தோனேஷியா நாடு அப்படின்னு சொல்லப்படுது. சில ஆர்டிக்கல்ல அவங்க இந்தோனேஷியா நாட்டை தான் சேர்ந்தவங்க, அவங்களுடைய தலைமுறைகள் எல்லாமே இந்தோனேஷியா நாட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்படுது. பட் எது என்னவோ அந்த பொண்ணை அநியாயமா இவங்க 2 பேரும் கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் வந்திருக்காங்க. மற்ற பொண்ணுங்களாம் இவங்களுடைய வயசுல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிற சமயத்திலையும் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்த நேரத்திலையும் இந்த பொண்ணு வீட்டு வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய குடும்பத்துல அப்படி ஒரு வறுமை இருந்திருக்கு. பொதுவா மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள்ல இந்தோனேஷியா நாட்டில் இருந்து சில பெண்கள் வீட்டு வேலை செய்வதற்காக போவாங்க. அப்படிதான் இந்த நூர் அஃபியா என்ற பெண்ணுமே இந்த எட்டிகாவுடைய வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பல வீடுகள்ல இவங்க பணி பெண்ணா வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு
பிறகு ஒரு இந்தோனேஷியனையே திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த திருமணத்தின் மூலமா குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து அவருமே வெளியூர்ல தங்கி ஒரு பக்கம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுமே வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொரோனா டைம்ல தான் இந்த நூர் அஃபியாவுடைய வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்களால டிராவல் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி இடத்துக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இதனால தொடர்ந்து இந்த வீட்டிலே இருந்து கொண்டு இந்த சித்திரவதைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு எங்க நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தோடையே அந்த பொண்ணு தனக்கு நடக்கிற கொடூரங்கள் சித்திரவதைகள் எதையுமே தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேயோ கணவர்கிட்டயோ சொல்லாம அந்த வீட்லயே அதை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. எட்டிகா சிட்டிக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த நூர் அஃபியாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு பல சித்திரவதைகள் அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நாளாக அதிகரிக்க ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்தில் வீடியோ எடுக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கு. இறந்து போனால் அந்த பொண்ணுடைய உடம்புல பல காயத்தோடைய தழும்புகள் காணப்பட்டிருந்திருக்கு. சில காயங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சில காயங்கள் ஆறி போய் அதோடைய தழும்புகள்லாம் காணப்படுது. அந்த பொண்ணை ஒரு கோபத்திலேயோ அப்படி இல்லைன்னா ப்ரீ பிளான் பண்ணியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காகவும் அந்த பொண்ணை கொலை பண்ணல. அணுவா சித்திரவதை பண்ணி மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி இவ்வளவு டார்ச்சர்லாம் கொடுத்து அந்த பொண்ணை அணுவா கொலை பண்ணி இருந்திருக்காங்க. கேலி கிண்டல் பண்றது, அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, தலைமுடியை பிடிச்சி தரன்னு தரையிலேயே இழுத்துட்டு வர்றது, செவுத்துல தலையை போட்டு முட்டி அடிக்கிறது, காலால தலையில உதைக்கிறது, வயிற்றுல உதைக்கிறதுன்னு பல சித்திரவதைகள்லாம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோடைய டென்டிஸ்டான நூர் ஹயாட்டி அப்படின்ற ஒரு பெண் மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்க பல சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னும், அவங்களுடைய பல்லு உயிரோட இருக்கும் போதே புடுங்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அவங்களுடைய வாயுடைய உதடு கிட்ட கூட கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம வாய்க்குள்ளேயே 8க்கும் மேற்பட்ட காயங்கள் காணப்படுது. இது எல்லாமே எந்த ஒரு மயக்க மருந்துமே இல்லாதப்போ அனுபவிக்கும் போது அந்த வலியோடைய அளவு ரொம்பவே வீரியமிக்க அளவுக்கு இருந்திருக்கு. சயின்டிபிக்கா 10 out of 10 அளவுக்கான பெயின் தான் இந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஃபாரன்சிக் டென்டிஸ்ட் வந்து கொடுத்திருந்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியில வரும்போது மொத்த மலேசியா மக்களுமே வியந்து போயிருந்திருக்காங்க. இப்படி இல்லாம இந்த சித்திரவதையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டிகா சிட்டி மேலையும் அவங்களுடைய கணவர் மேலையும் பயங்கரமான ஆத்திரம் பொதுமக்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நியூஸ்ல இந்த விஷயம் வெளியில வர இந்த 2 பேர் மேலேயுமே பயங்கரமான ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிச்சு பொதுமக்கள் சில பேர் போராட்டத்தில் இறங்கி இந்த 2 பேருக்குமே மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இறுதியா அந்த பொண்ணுடைய காஸ் ஆஃப் டெத் என்னன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு சில ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்திருக்கு. முக்கியமா நெக்ரோடைசிங் ஃபெசிட்டிஸ், அதாவது சதை உண்ணும் நோய் அப்படின்னு தமிழ்ல வருது. இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா தோல், திசுக்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கும். இதனால உடல் அழுகிற அளவுக்கு கூட போகும். இதை விட இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா செப்டிக் சீமியா அப்படின்ற இன்னொரு டிசீஸுமே வந்திருக்கு. இந்த டிசீஸ் பத்தி என்னன்னு பார்க்கும்போது ரத்தத்துல அந்த கொடிய பாக்டீரியா பாய ஆரம்பிச்சு உடல்ல இருக்கிற பல உறுப்புகளை வீணாக்க ஆரம்பிக்கும். இந்த 2 டிசீஸ்னால தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொல்லி இருந்திருக்காங்க. இது வருவதற்கான காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பல சித்திரவதைகள் நடக்கும்போது எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்கப்படவே இல்லை. அந்த பாக்டீரியாவுடைய வீரியம் அதிகமா இருந்து அந்த பெண்ணுடைய உடம்பையே சாப்பிட ஆரம்பிச்சு இறுதியா அந்த பொண்ணுடைய ஆர்கன்லாம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகு இந்த 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால அவங்களுடைய வீட்டில் இருக்கிற டெட்டாலை எடுத்து கண்ணா பின்னான்னு அந்த வீட்டுக்குள்ளேயே தெளிச்சுட்டு அங்கிருந்து தங்களுடைய திங்ஸை பேக் பண்ணி கொண்டு வெளியில போற மாதிரி ஒரு டிராமா நடத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதி போலீஸ் கிட்ட வந்து இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி டிராமா நடத்தி இருந்திருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இந்த பொண்ணு இறந்து போனதுக்கான தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிசம்பர் 8ல இருந்து டிசம்பர் 11க்குள்ள தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது 2 நாட்கள் கழித்து தான் டிசம்பர் 13ஆம் தேதி வந்து இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. அது வரைக்குமே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அபார்ட்மெண்ட்ல இல்லாம வெளியிலேயே சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இறுதியா போலீஸ் என்ன வீடியோல பார்த்தாங்களோ அது எல்லாமே சயின்டிபிக்கா ஃபாரன்சிக் ஆபீசர் நிரூபிச்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய உடம்புல ஏற்படுத்தின காயங்கள் எல்லாமே எப்படி ஏற்பட்டுச்சு, எந்த மாதிரியான வலிகள் அனுபவிச்சாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சயின்டிபிக் எவிடன்ஸோட நிரூபிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கோர்ட்ல இந்த வழக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதற்கு நடுவுல இந்த ரெண்டு பேருமே அவங்களுக்கு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. ஆனா ஹைகோர்ட் ஆரம்பத்துல நிராகரிச்சு இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த எட்டிகா சிட்டி நான் பிரஸ்ட் ஃபீட்லாம் பண்றதுனால என்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், அதனால எனக்கு பெயில் வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 2022 வாகல இந்த பொண்ணுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே அந்த முகமது ஆம்பிரி அப்படின்றவனுக்கும் பெயில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே மறுபடியும் இந்த ரெண்டு பேருமே போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேருடைய லாயருமே கோர்ட்ல என்ன வாதிட்டு இருந்திருக்காங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனைலாம் வேண்டாம், சிறை தண்டனையை கொடுங்க அப்படின்ற மாதிரி வாதாடி இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் சைட்ல இருந்தும் சரி, பொதுமக்கள் சைட்ல இருந்தும் சரி, ஏன் அரசு தரப்பு வக்கீலும் கூட என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி கிட்ட கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க. நாட்கள் நகர இந்த வழக்குடைய விசாரணைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்கவும் பட்டிருந்திருக்கு. இறுதியா கடந்த மாதம் ஜூன் 20, 2025 நீதிபதி லிம் அப்படின்றவர் இந்த எட்டிகா சிட்டிக்கு 30 ஆண்டுகாலம் சிறை தண்டனை கொடுத்திருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய கணவரான ஆம்பிரிக்குமே 30 ஆண்டுகால சிறை தண்டனையும் 12 பெரம்படியும் தண்டனையா கொடுத்திருந்திருக்காங்க. எட்டிகா சிட்டி ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த பெரம்படி தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. தற்போதைக்கு இந்த ரெண்டு பேருமே ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ராட்சச நாயங்களும் உலகத்தில் பல இடங்கள்ல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னதான் உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்க்கறதுக்கு வந்தாலும் கூட அவங்கள அடிமை மாதிரி ட்ரீட் பண்றது, லேசா ஏதாவது ஒரு சின்ன தவறுதல் பண்ணிட்டா கூட அடிமை மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டுறது, கேவலமா ட்ரீட் பண்றது, கேலி கிண்டல் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் பல இடங்கள்ல இந்த மாதிரியான லேபர்ஸுக்கெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு லேபருமே அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே யூனியன் மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு யூனியன் கூட அப்பப்போ கான்டாக்ட்ல இருந்தோம் அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து இந்த மாதிரியான லேபர்ஸ் தப்பிக்கவே முடியும். ஆனா பல பேர் இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வெளியில கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி மலேசியாவிலேயே பல பெண்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நூர் அஃபியா மாதிரி டொமஸ்டிக் வேலைக்காக வந்த இந்தோனேஷியா பெண்கள் இந்த மாதிரி பல சித்திரவதைகள் அனுபவிச்சிருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்துமே சில பேர் மலேசியாவுக்கு வீட்டு வேலைக்காக சில பெண்கள் போறதை என்னால பார்க்க முடிஞ்சது. அவங்களுமே இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டிக்காம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஒருவேளை அப்படி இந்த ஒரு குற்றம் யாருக்காவது நடக்குதுன்னா கண்டிப்பா இமிடியேட்டா தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ அப்படி இல்லைன்னா தங்களுடைய எம்பசி அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்டயோ இதை பத்தி உடனே தெரிவிச்சா மட்டும்தான் நமக்கும் இந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் நடக்காம இருக்கும். என்னைய கேட்டால் இந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவங்க பண்ண இந்த கொடூரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.